உண்மையான தேசபக்தி உள்ளவங்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை எங்களுக்கு ஆணையிட்ட மாதிரி நானும் ஆணையிடுறேன். 1 மணி ஆயிடுது, அவரும் சுருக்கமாக தான் பேசணும். அனைவருக்கும் வணக்கம். கழகத்துடைய நிறுவனர் இதயதேவ் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயதேவ் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி, அம்மாவுடைய ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் அந்த மண்ணில் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், நாளைய முதல்வர், புரட்சி தமிழர் அருமையான எடப்பாடி அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர், புரட்சி பாரத கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர், ஐஜேகேவுடைய வெற்றி வேட்பாளர், ஆம்ஸ்டாங் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர், வணக்கத்துக்குரிய அருமையான பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கு இன்றைய தினத்திலே வெற்றி வாக்கை எப்படி கையாள வேண்டும் என்பதற்காக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் விஜயரங்கன் அவர்களே, அவரோடு உற்ற துணையாக சிறந்த முறையிலே இந்த ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த புதுப்பட்டினம் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மாவட்ட மீனவர்களுடைய செயலாளருமான வணக்கத்துக்குரிய அருமையான கவிஞர் கலியபெருமாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அவரோடு உற்ற துணையாக நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி யாசர் அராபத் அவர்களே, இந்த நிகழ்ச்சி அவரோடு உற்ற துணையாக பணியாற்றி வருகின்ற இந்த பகுதியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினருடைய கணவரும் கழகத்துடைய மாவட்ட பிரதிநிதியும் வர்த்தகனுடைய மாவட்ட தலைவருமான அருமை சகோதரர் காதர் ஹுசேன் அவர்களே, மற்றும் நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களோடு காலையிலிருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் வேலு அவர்களே, சுரேஷ் அவர்களே, பூபதி அவர்களே, எடகிநாடு பேரூராட்சியுடைய செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, மற்றும் நிகழ்வுடைய வணக்கத்துக்குரிய நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் அன்பு அவர்களே, வணக்கத்துக்குரிய சேவல் பிரசாத் அவர்களே, மற்றும் நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி முஸ்தபா அவர்களே, ஒன்றிய பொருளாளர் ஹரி அவர்களே, நம்முடைய அவைத்தலைவரும் மரியாதைக்குரிய நம்முடைய ரகுராமன் அவர்களே, மற்றும் ராம் அவர்களே, காமூரன் அவர்களே, அல்லாபாஸ் அவர்களே, கர்ணன் அவர்களே, கருப்புக்குமார் அவர்களே, சரத்குமார் அவர்களே, சர்குதீன் அவர்களே, அன்சாரி அவர்களே, அலிதாத் அவர்களே, ரேஷன் அவர்களே, அமனுல்லா அவர்களே, மணி அவர்களே, செந்தில் அவர்களே, மோகன்தாஸ் அவர்களே, அருமை தம்பி ஒன்றிய கவுன்சிலர் ஜெயந்தி மனோகரன் அவர்களே, நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி சுதர்சன் அவர்களே, மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் ஒன்றிய செயலாளர் தினேஷ் குகன் அவர்களே, ஒன்றிய தலைவர் விஜயகுமார் அவர்களே, எல்லப்பன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்கள் கண்ணன் அவர்களே, மகேஷ் அவர்களே, பிரேம் அவர்களே, உமாசங்கர் அவர்களே, சதீஷ் அவர்களே, நலத்தம்பி அவர்களே, ராம் அவர்களே, சியாம் அவர்களே, நவீன் அவர்களே, மதன் அவர்களே, மகேஷ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அருமை ஸ்ரீதர் அவர்களே, கார்த்தி அவர்களே, துரைபாபு அவர்களே, பாஸ்கர் அவர்களே, சதாசிவம் அவர்களே, கண்ணன் அவர்களே, சேகர் அவர்களே, முருகேசன் அவர்களே, திருநாவுக்கரசு, முருகதாஸ் அவர்களே, சக்தி அவர்களே, வேதாசலம் அவர்களே, கோபால் அவர்களே, மோகன் அவர்களே, ஜெயராஜ் அவர்களே, வேதாசலம் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் புரட்சி பாரத கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் குணா அவர்களே, முருகேசன் அவர்களே, கணேசன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, மெனிஸ் அவர்களே, திருபாவன் குணா அவர்களே, டில்லிகுமார் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, பாலு அவர்களே, ரியல் எஸ்டேட்டுடைய பொறுப்பாளர்கள் சத்தார் பாஷா அவர்களே, செய்யும் தொகுதி கோபால் அவர்களே, அல்லா பாஷா அவர்களே, அம்மா முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் புஷ்பநாதன் அவர்களே, நிர்மல்ராஜ் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, மற்றும் இந்த பெயர்களை விடுபட்டு இருந்தால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இதில் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய மகளிர் அணியை சேர்ந்த அன்பு சகோதரிகளே, வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நம்முடைய தம்பி இருப்பா கஜா கொஞ்சம் பின்னாடி சேர்த்து போயிடும்.
நமது கழகத்துடைய வெற்றி வேட்பாளர், இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் ராஜசேகர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே உங்களிடம் இரட்டை இலைக்கு வாக்கு தாருங்கள், நான் வெற்றி பெற்றால் இந்த செய்யூர் தொகுதியை சேமியான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அது சாதாரண விஷயம் இல்லை. வருகின்ற சட்டமன்ற வேட்பாளர் எல்லாம் காரணம் சொல்வார்கள். இவர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய தகப்பனார் அந்த நம்மளுடைய பெரும்பாக்க ஊராட்சியில் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பணியாற்றி வந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இவர் ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார். இவருடைய காலத்துக்கு பிறகு இவருடைய மனைவிக்கு பிறகு இவருடைய தம்பி அதே போல் ஒன்றிய குழு உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். இப்படி 60 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்றுவதற்கு காரணமாக அவர் தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே வேற யாரும் ஜெயிக்க முடியல. இவர் விட்டு அங்க யாரும் ஜெயிக்க முடியல. ஏன், என்ன காரணம்? மக்கள் பணியை செய்கிறார், மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செய்கிறார். அதனால்தான் அங்க வந்து 60 ஆண்டு காலம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகிறார். எதிர் சைடில் கேண்டிடேட்டை பார்க்கணும். அவர் எங்கிருந்து இங்கே இறக்கப்பட்டிருக்கிறான்னு பார்க்கணும். காத்தூர்ல நம்முடைய கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி கர்நாடக கடலூர்ல இருந்து ஒரு வேட்பாளர் இங்க நிறுத்திக்கிறாங்க. திமுக கூட்டணியில் ஏன் அந்த கூட்டணியில் வேட்பாளரே கிடையாதா? இந்த பக்கத்தில் இருக்கிற வேட்பாளர் கிடையாதா? இந்த மாவட்டத்தில் வேட்பாளர் கிடையாதா? அங்கிருந்து இங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன? நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவரை எழுத்து நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர் தேடி 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 கண்டுபிடிச்சு ஒரு வேட்பாளர் கடலூர் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அவர் நீங்க வெற்றி பெற்றா அவர் வெற்றி பெற்றாரு வச்சுங்க, நீங்க எங்க போய் தேடுவீங்க? அவரு எந்த இடத்துல போய் தேடுவீங்க? ஒண்ணு மெட்ராஸ் சைடு போய் பார்க்கலாம். கடலூர் சைடு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கணும் முடியுமா? சொல்லுங்க. ஒரு வேட்பாளர் ஒரு மக்களுக்கு பணி செய்வதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றால் அந்த ஊருடைய கட்டமைப்புகள், ஊருடைய நிர்வாகம், ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு உண்டான பணிகளை செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குவது. அந்த உருவாக்குகின்ற ஒரு வேட்பாளர் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிறார். நான் இவ்வளவு தோடு சொன்னதில்ல, 60 ஆண்டு காலம். அந்த 60 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்காக செய்திருக்கிறார். அவருக்கு பொருளாதாரம் போதுமான அளவுக்கு இருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்களையோ நாட்டு மக்களுடைய நிர்வாகத்திலேயோ தலையிட்டு அவர் ரூபாயை வாங்கி சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா அவருடைய மனைவி இறந்து 20 ஆண்டு காலம் ஆகுது. அவர் மனைவி இறந்து 20 ஆண்டு காலம் ஆகுது. அவருடைய பையன் கல்யாணம் ஆயிட்டு, அவர் பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு, பிரச்சனை கிடையாது. நம்ம தொகுதியே குடும்பத்தார் இங்கே தங்கிட்டார். ஒன்னையும் வந்து இந்த ஒரு கிராமத்துக்கு போறாரு. இன்னைக்கு மீனவர் கிராமத்துக்கு போனால் மீனவர் கிராமத்துக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. இங்கே அதிகமாக இஸ்லாமிய சமுதாயம் வசிக்கிற பகுதி, மீனவர் சமுதாயம் வசிக்கிற பகுதி, எஸ்சி சமுதாயம் வசிக்கிற பகுதி, வன்னியர் சமுதாயம் வசிக்கிற பகுதி. அந்த சமுதாயங்கள் ஒன்றுபட்டு சீராக வாழ வேண்டும். அதற்குண்டான பணிகளை செய்ய வேண்டும். அதற்குண்டான கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில் நாம் எல்லாம் கடுமையாக உழைத்தாக வேண்டும். ஏன் இதை சொல்லணும்னா, தெற்கு ஒன்றியம் கடந்த காலத்தில் 1200 ஓட்டு அதிகமாக கொடுத்து கடல் கர்நாடக நம்முடைய ஆத்து கர்நாடகம் அனுப்பி ஒரு வேட்பாளர் நம்முடைய ராஜி வெற்றி பெற்றான்னு சொன்னாக்கா அது ஒரு காலம். அதே போல் முனுசாமி நிற்க சொல்ல 1200 ஓட்டுக்கு மேலே வாங்கி கொடுத்தோம். இப்போ குறைஞ்சி போச்சு. இந்த ஓட்டை எப்படி நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். கூட்டணி பலமாக இருக்குது, ஓட்டுகள் வந்து சிதறி இருக்குது. அந்த ஓட்டை ஒன்றாக்கணும். ஒன்றாக்கி தான் வாங்கி அவர் வெற்றி பெறக்கூடாது. நாம் ஏதோ வெற்றி பெற்றுன்னு சொன்னாக்கா அது சர்வசாதாரணமாக நினைக்க கூடாது. கடுமையான தேர்தல், இந்த தேர்தலில் கடுமையாக உழைச்சி தான் ஆகணும். இருக்கிறது இன்னும் 10 நாள். இந்த 10 நாளில் உழைச்சி ஆகணும். அதுவும் மகளிர் அதிகமாக வந்துக்கிறீங்க இந்த கூட்டத்தில். ஏன்னு கேட்டால் நாங்கள் இவ்வளோ தோல் நடத்துகிற கூட்டத்தில் வந்து மகளிரே நாங்கள் பார்க்கல அதிகமாக. இந்த கூட்டத்தில் தான் மகளிர் அதிகமாக பார்க்குறோம். மகளிருக்கு வந்து சிந்தனை பண்ணணும். ஏன்னு கேட்டாக்கா அம்மா வந்து ஒரு திட்டத்தை போடுறான்னு சொன்னாக்கா அது மகளிர் சார்ந்து போடுவாங்க திட்டங்கள். அந்த திட்டங்கள் மகளிர் வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆண்களுக்கு நிகராக மகளிர் வரணும்னு சொல்லிட்டு போடுவாங்க திட்டம். அந்த திட்டம் தான் தாலிக்கு தங்க திட்டம். அந்த தாலிக்கு தங்க திட்டம் என்பது எப்படின்னு கேட்டாக்கா, படிப்பறிவு உயர்கல்வி படித்தாக்கா 25,000 ரூபா தாலிக்கு தங்கம் 6 சவரம், பட்டப்படி படித்தாக்கா 50,000 ரூபா தாலிக்கு தங்கம் 1 சவரம். இப்படி ஒரு திட்டத்தை வைக்கிறாங்க. அந்த திட்டத்தின் மூலமா கிராமப்புறத்தில் 8ஆவதுலேயே நிற்கிறோம் பெண் குழந்தைகளை. ஆனால் இந்த திட்டங்கள் அறிவித்த பிறகு பெண் குழந்தைகளை வெளியாகும்
பார்த்தாங்க மேல் படிப்பு உயர்கல்வி படிக்கிறதுக்கு. அதனால ஆண்களுக்கு நிகராக அந்த பெண்கள் படித்தாங்க இந்த காலத்துல. அது போல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தொட்டில் குழந்தை திட்டம் எப்படி 8வது திட்டம். அந்த திட்டம் வந்து வறுமை கோட்டில் வாழ்கின்ற குடும்பங்கள் பெண் குழந்தை பிறந்தா பாவம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நடத்த காலங்கள், கள்ளிப்பாலை கொள்ற காலங்கள், அது போல காலத்தில் இருந்து அம்மா தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் பெண்கள் படித்து கலெக்டர் ஆகிறாங்க, டாக்டர் இது போல காலங்கள் இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை உலகத்தையே பாராட்டக்கூடிய அன்னை தெரசா அவர்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு நேரடியாக வருகிறது. இந்த பெண் குழந்தையை காப்பாற்றுகிற திட்டத்தை போட்ட உன்னை பாராட்டுகிறேன் என்று அம்மா உச்சி முகத்து தந்த திட்டம் அந்த பெண் குழந்தைகள் திட்டம். அதே போல அம்மா பெண்களுக்காக சில திட்டங்கள் நம்முடைய வெளியே பஸ்ஸுக்கு போகின்ற போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்னா சிம்பிளா இருக்கும். எண்ணங்கள் எப்படி போயிருக்கு பாருங்க. ஒரு பால் ஊட்டணும்னு சொன்னாக்கா ஒரு அறையை பஸ் ஸ்டாண்ட்ல கட்டி கொடுக்குறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கட்டி கொடுத்து குழந்தைக்கு அந்த பால் ஊட்டத்துக்கு ஒரு அறையை கட்டி கொடுக்க சொல்ல அதனுடைய திட்டங்கள் பார்க்கறதுக்குன்னா ஏதோ போல இருக்கலாம். அந்த திட்டங்கள் பெண்களுக்கு வந்து எப்படி பாதிக்கூடாது பார்த்து செய்த திட்டங்கள். அது போல திட்டத்தை தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சராக வரப்போற எடப்பாடியார் அவர்கள் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். அந்த திட்டங்கள் சாதாரண திட்டங்கள் அல்ல. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நான் முதலமைச்சர் ஆன பிறகு 10 நாளில் கையெழுத்து போட்டு ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் நம்முடைய குலவிளக்கு திட்டம், மகளிர் குலவிளக்கு திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக மாதம் 2,000 வாங்குவேன் சொல்லியிருக்கிறார். அதே போல் கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவை தாய்மார்கள், ஊனமற்ற பெண்கள், நம்முடைய முடியாத பெண்கள், அவங்களுக்கெல்லாம் மாதம் 2,000 பென்ஷன் வழங்கணும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் வருடத்துக்கு தீபாவளி அன்று விலை உயர்ந்த பட்டுப்புடவை 15,000 தாழக்கூடிய பட்டுப்புடவைகளை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். வருடத்துக்கு 3 சிலிண்டர்களை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எடப்பாடியார் சொன்னா கண்டிப்பா செய்வார். மு.க. ஸ்டாலின் போல இல்ல, தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத ஆண்கள் அப்படிலாம் பார்க்க மாட்டார். எடப்பாடியார் சொன்னா கண்டிப்பா செய்வார். ஏன் செய்வார்னு சொல்றான்னு சொன்னாக்கா, இந்த நாட்டுல கொரோனா உலகத்தில் வந்த போது இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுற ஒரே முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் மட்டும்தான். நாட்டு மக்கள் ஒருவர் பார்க்க முடியல, வெளியே வேலைக்கு செல்ல முடியல, எந்த வித இதுவும் கிடையாது. கரண்ட் பில் கட்டணமாயிட்டார், சொத்து வரி கட்டணமாயிட்டார், உங்களுக்கு உணவுப் பொருள் தரமா கொடுக்குறேன்ட்டார். 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் கொடுத்தார் வீட்டுக்கு, அத்தனை குடும்பத்துக்கும். அப்படி காப்பாற்றுறது தான் எடப்பாடியார். அந்த எடப்பாடியார் தான் இந்த நாட்டில் முதலமைச்சராக வரணும். அவர் முதலமைச்சராக வரதுக்கு உண்டான பணிகளை நீங்க மகளிர் எல்லாம் அதிகமா இருக்கீங்க, தயவு செய்து மாத்தி போட்டாதீங்க. மாத்தி போட்டாக்கா இந்த மு.க. ஸ்டாலின் வந்துட்டாக்கா இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைங்க இன்னைக்கு ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு போய் சொன்னா பெண்கள் திரும்பி வர முடியல. பெண் குழந்தைகள் 2 வயசு பெண் குழந்தைகள் பாலியல் பண்றான், 60 வயசு முதியோர்கள் பாலியல் பண்றான். இந்த நாட்டுல கஞ்சா, இந்த கொடூரமான எல்லா போதைப் பொருளும் வந்து இறங்கிட்டு ஸ்கூல் போற பசங்கள்கிட்ட சாக்லேட் மூலமா போதைப் பொருளே இருக்கு. ஸ்கூல் பழக்கம் வந்து ரொம்ப கெட்டு போற அளவுக்கு ஆகி போச்சு. இந்த ஆட்சியை தீக்கறிணும். இந்த ஆட்சியை தீக்கறினா நீ கண்டிப்பா இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு போடணும். நீங்களாம் பக்கத்தில் சொல்லி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அருமையான நம்முடைய அருமையான ராஜசேகர் அவர்கள் மாபெரும் வெற்றி ஈட்டு தருவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேர்களும் 10 நாட்கள் தூங்காமல் துச்சமாக பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி அவருடைய வெற்றிக்கு ஈடுபட்டு தருமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.